ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 3 பிஹெச்கே அபார்ட்மெண்ட்டுங்க. கொடிசியாவுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவினாஷ் ரோட் நியர்பை அபார்ட்மெண்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கான பதிவு தாங்க இது. இது ஒரு 3 பிஹெச்கே அபார்ட்மெண்ட்டுங்க. ஃபுல் ஃபர்னிச்சர் ஹோம்னு இது சொல்லலாம். ஏன்னா இதில் இன்டீரியர் மட்டும் இல்லை, இதில் அவங்க வாங்கி போட்ட ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின் இது எல்லாமே சேர்த்து தான் அவங்க கொடுக்குறாங்க. அதனால இது ஃபுல் ஃபர்னிச்சர் தாங்க. வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு, செகண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்குங்க. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1550 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதில் ஃபியூச்சரில் கிடைக்கிற யூடிஎஸோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 768 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஒரு 1.25 சென்ட் பக்கமே யூடிஎஸ் மட்டுமே கிடைக்குதுங்க. வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். அழகான கார்டனுங்க. குழந்தைங்க விளையாடுற மாதிரி இடமும் பெரியவங்க வாக்கிங் போகிற மாதிரி இடமும் இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டுக்கான கார் பார்க்கிங்க. இன்னைக்கு வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. 10 வருஷம் ஆயிருந்தா கூட கிராக்குகள் பாருங்கள் அதிக அளவில் இது வரைக்கும் இல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க. என்ட்ரன்ஸை வடக்கு பார்த்தே கொடுத்துருக்குறாங்க. தளவு டோரு ரெடிமேட் டோர் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஹெவியாகவே தேக்கில் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே என்ட்ரானதும் ஒரு பெரிய ஹால் இருக்குங்க. ஹாலோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 12க்கு 25 அந்த அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஹாலும் டைனிங்கும் சேர்ந்த மாதிரி கொடுத்ததுனால சைஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. வீட்டில் முழுசுமே இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஹாலில் நல்ல பெரிய ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஷோகேஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை முழுசுமே வுட்லேயே செஞ்சுருக்குறாங்க. ஃப்ளைவுட் இல்லாமல் வுட்லேயே போயிருக்கிறாங்க. கிழக்கு பார்த்து ஒரு பூஜா யூனிட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதோட சைஸும் நல்ல பெருசாகவே பண்ணியிருக்கிறாங்க. டைனிங் ஹால் கொடுத்துருக்குறாங்க. நார்த்து பார்த்த வீடுங்கிறதுனால வடக்கு வாசல் வச்ச வீடில் வாஸ்து ரொம்ப கரெக்டாக அமைஞ்சிருக்குங்க. அக்னி மூலையிலேயே கிச்சனும் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் யூட்டிலிட்டி ரெண்டையுமே சேர்ந்தது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் முழுசுமே மாடலர் கிச்சன் பண்ணியிருக்கிறாங்க. பில்டிங்கும் பார்த்திங்கன்னா நல்ல நேமான பில்டர்கிட்டே வாங்கியிருக்கிறாங்க. அதிக யூசேஜ் கிடையாதுங்க. அதுக்கு பண்ணியிருக்கிற வாட்ரூப்பும் பார்த்திங்கன்னா ஒரு நேமான கம்பெனியே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் அதோட குவாலிட்டி, மெயின்டெனன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. 10 இயரான பில்டிங்னா கூட மெயின்டெனன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதிக யூசேஜ் இல்லாத வீடுங்க. இந்த வீடு மட்டும் இல்லை, இந்த வீட்டில் உள்ள பொருளோடு சேர்த்தே தான் இந்த வீட்டுக்கு விலை சொல்லியிருக்கிறாங்க. இதில் இருக்கிற அத்தனை பொருளுமே ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, டைனிங் டேபிள், சோபா இப்படி எல்லாமே சேர்ந்து தான் கொடுக்குறாங்க. கிச்சன் ப்ளஸ் டைனிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல ஒரு பால்கனி கொடுத்துருக்குறாங்க. அது நல்லா ரோட்டை பார்த்தது மாதிரியே இருக்குங்க. இந்த பால்கனியோட அளவு 8க்கு 8 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. தாராளமாக நல்ல பெரிய பால்கனியாகவே கொடுத்துருக்குறாங்க.
இந்த இடத்துல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க்குகள் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் செல்ஃப் அத்தனையுமே கவர் பண்ணியிருக்காங்க. உள்ள ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. துணி ஹேங்கிங் பண்ணிக்கிற இடம், காய வைக்கிற இடம்னு எல்லாமே நல்ல நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள வீடை எவ்வளோ அழகாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது மாதிரி நல்ல இன்டீரியர் ஒர்க்லேயே அதை தெளிவாக மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இந்த வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. இதுவும் 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இதுலேயும் கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் இருக்குங்க. இது இந்த வீட்டோட 3வது பெட்ரூமுங்க. 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் ஃபுல்லாமே கபோர்டு ஒர்க்கு, இன்டீரியர் ஒர்க்கு அத்தனையுமே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற டாய்லெட்டை அட்டாச்டு பாத்ரூமாகவும் உபயோகப்படுத்திக்கலாம், காமன் டாய்லெட்டாகவும் உபயோகப்படுத்திக்க முடியும். அது மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. இந்த பில்டிங்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது மட்டும்தான் விலை குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களை வந்து சேர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தவறாமல் நம்ம சேனலை நீங்கள் நினைக்கலாம். இதேபோல் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.